அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி வரும் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அன்று நம் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேக தரிசனம் செய்தால் கோடி லிங்க தரிசனம் செய்த புண்ணிய பலன் கிடைப்பதோடு சொர்க்கம் நிச்சயம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேக தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் எப்படி செய்வது என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை எங்கேயும் தவற விடாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அன்னாபிஷேகம் எப்படி செய்தால் முழு பலனையும் நீங்கள் அடையலாம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல்லினும் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன். அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம். அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும்? மற்ற மாதங்களில் செய்யலாமே. ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு புலிகுடனும் திகழ்கிறான். நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள். எத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமது பேரண்டம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்று திருமூலர் வாக்குப்படி நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான். அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்படச் செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். ஐப்பசி பௌர்ணமி வரும் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்ய விரும்புபவர்கள் இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்யலாம். காலை 6லிருந்து 10:20 மணிக்குள், பகல் 12:10லிருந்து 1:10 மணிக்குள், மாலை 4:35 மணிக்குள் 6 மணி வரை செய்வது நல்லது. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள சிவலிங்கத்தை நன்கு கழுவி மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அம்பிகை பாகனான சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள் உள்ளிட்டவற்றில் எது வீட்டில் உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாம். அன்னாபிஷேக வழிபாட்டிற்கு பச்சரிசி சாதத்தையே பயன்படுத்த வேண்டும். சாதம் வடித்து அதனை ஆற வைத்து சிவலிங்கத்தை முழுமையாக மூடும்படி அதன் மீது சாற்ற வேண்டும். பின்னர் வீட்டில் உள்ள காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்து எம்பெருமானுக்கு தீபாராதனை காட்டி வழிபடலாம். காலையில் இந்த அன்னாபிஷேகத்தை செய்து பிற்பகலோ அல்லது மாலை வரையோ அதனை அப்படியே வைத்திருக்கலாம். மாலையில் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள சாதத்தை எடுத்து தயிர் கலந்து பிரசாதமாக வீட்டில் உள்ளவர்கள் உட்கொள்ளலாம். சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சாதம் பிற ஜீவராசிகளுக்கு உரியது. எனவே அந்த சாதத்தை எடுத்து காக்கை போன்ற உயிரினங்களுக்கு போடுவதுடன்
ஏதாவது நீர்நிலைகளில் மீதி சாதத்தை கரைத்து நீர் வாழ உயிரினங்களுக்கு உணவளிக்கலாம். அன்னாபிஷேகத்தன்று சுவாமிக்கு வீட்டில் படையலிட்டும் வழிபடலாம். வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவர்கள் என்ன செய்வது? வீட்டில் அன்னாபிஷேகம் செய்ய சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவன் படம் இருந்தால் அதில் அன்னத்தை பூசி அபிஷேகம் செய்யலாம். சிவன் படமும் வீட்டில் இல்லாதவர்கள் வாழை இலை போட்டு அதில் வெள்ளை சாதத்தை வைத்து அந்த சாதத்தையும் லிங்கமாக பிடித்து வைத்து வழிபடலாம். அதனையே லிங்கமாக நினைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் சாம்பார், பொரியல், வடை, பாயாசம் உள்ளிட்டவற்றை செய்து வைத்து இறைவனுக்கு படையலும் போடலாம். அன்னாபிஷேக வழிபாட்டின் பலன்கள். தனது சாபம் தீர்த்த நாள் ஐப்பசி பௌர்ணமி என்பதால் சந்திரனே தனது விருப்ப தானியமான அரிசி கொண்டு ஈசனுக்கு அன்னாபிஷேகத்தை முதலாக நடத்தினார். ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்து தனது பூரண கதிர்களை வீசுகிறார். இந்த நாளில் பக்தர்கள் ஈசனை வழிபட்டால் பூரண சந்திர கலையை பெற்று மனம் தொடர்பான சிக்கலிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அன்னத்தால் முழுமையான மூடப்பட்ட சிவலிங்கத்தை தரிசிப்பவர்களின் பல ஜென்ம பாவங்கள் நீங்குமாம். சிவலிங்கம் மீது அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. எனவே அன்னாபிஷேகத்தை தரிசிப்பதுடன் அதற்கு அரிசி வாங்கி கொடுப்பதும் புண்ணியமாம். அவ்வாறு செய்பவர்களின் 7 தலைமுறையும் பசியின்றி வாழுமாம். சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சாதத்தை பிற ஜீவராசிகளுக்கு அளித்துவிட வேண்டும். சோறாக பொங்கி வருவதும் சிவம், அதனை உண்பதும் சிவம், அதனை வயிற்றில் அக்னியாக ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக உடலெங்கும் விநியோகிப்பதும் சிவம். ஒவ்வொரு பருக்கையும் லிங்க வடிவம், வயிற்றில் தோன்றும் ஜடராக்னியும் சிவ வடிவம். சிவத்தை கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம். அது ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஈசனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வழங்கப்படுவது சிறப்பானது. அப்படிப்பட்ட ஐப்பசி பௌர்ணமி அன்று ஈசனை மனதார வழிபட்டு நம் ஜென்ம வினைகளில் இருந்து விடுபடுவோம். நன்றி, வணக்கம்.